வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டு வச்சு புட்டிங் பண்ண போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. புட்டிங் பண்ணுறதுக்கு 10 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு சர்க்கரை, 3 முட்டை, 2 கப்பு பால். இப்போ ப்ரெட்டு புட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு யானை எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட்டை போட்டு நல்லா நம்ம பிசைந்துக்கலாம். இது மாதிரி தூள் தூளாக வரணும். ஃபஸ்ட்டு இது மாதிரி பண்ணிடணும் நம்ம. நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரையும் ப்ரெட்டும் ஃபஸ்ட்டில் இது மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டால் தான் நமக்கு புட்டிங் நல்லா வரும். பாலை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்து விடணும் நம்ம. ப்ரெட்டு, பால், முட்டை, சர்க்கரை இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். புட்டிங் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. புட்டிங்க்கு ஒரு யானம் எடுத்துக்கிறேன். அதில் 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு சிறு தீயில் நம்ம பாக காசிக்கலாம். வெறும் காலி ஏனத்தில் புட்டிங் கலர் வரத்துக்காக அந்த பாக காசுறோம். தண்ணியில் இருக்கக்கூடாது ஏனத்தில். 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் சிறு தீயிலையே கோல்டு கலர் வர வரைக்கும் பாவை நம்ம காசி எடுத்துக்கலாம். பாவு நல்லா கோல்டு கலராக வரணும் நம்மளுக்கு. இப்போ தான் புட்டிங் நம்மளுக்கு கோல்டு கலராக கிடைக்கும். இந்த பாகை வந்து நம்ம இந்த ஏனத்தில் ஃபுல்லாக சுற்றி அப்ளை பண்ணணும். சர்க்கரை பாவு நல்லா கோல்டு கலரு வந்ததுக்கப்புறம் அந்த சர்க்கரை பாவை வந்து நல்லா அந்த ஏனத்தில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். இது மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். நம்ம ப்ரௌன் கலராக வரும் புட்டிங்க. அதுக்காக தான் நம்ம பாகு வச்சு சர்க்கரை பாகு வச்சு நம்ம காசுறோம். இப்போது நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ரெட்டை ரெடி பண்ணி வச்சு நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு குக்கரை எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு சின்ன தட்டு அது அடியில் வச்சுக்கலாம். குக்கருக்கு அடியில் நம்ம புட்டிங் ரெடி பண்ணி வச்சுக்கிறத இப்போ குக்கரில் வைக்க போகிறோம். இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிக்கலாம். வேகும் போது குக்கர் அந்த ஆவிய தண்ணி உள்ளே போகாதுக்கு நான் ஒரு தட்டு போட்டு மூடியிருக்கேன்.
இப்போ குக்கரை மூடி நம்ம போட்டுலாம். போட்டு வெயிட்டை போட்டுடலாம். ஒரு 5 விசில், மீடியமான தீயில் 5 விசில் விடுங்க. புட்டிங்கு சூப்பராக இருக்கும், நல்லா வெந்திருக்கும். புட்டிங்கு வெந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம எடுத்துடலாம். குக்கர்லேருந்து எடுத்த ஃபுட்டிங்கை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்குது ஃபுட்டிங்கு. நீங்களே செஞ்சு பாருங்கள். குக்கர்லேருந்து எடுத்து நம்ம சூடு கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு பவுல்லையாவது இல்லை ஒரு பிளேட்டையாவது நம்ம மாற்றி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சூடு ஆறின பிறகு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம 1 மணி நேரம் பொறுத்து எடுத்து நம்ம கட் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஃபுட்டிங்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. ஃபுட்டிங்கு குழந்தைங்களுக்கெலாம் பண்ணி கொடுங்க, ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.